மாமரி நமதன்னை மாமரி அன்பு தீகள் இன்ப சுகபதம் பணிவோ. ஆதரி தாவீது வம்சமாசினா மனோஹரி அன்னை மாமரி நமதன்னை மாமரி அன்பு தீகள் இன்ப சுகபதம் பணிவோம். அன்னை மாமரி நமதன்னை மாமரி அன்பு தீகள் இன்ப சுகபதம் பணிவோம். பயின்றவள் தேனருள் சுரந்தருள் தேவனை பயின்றவள் தேனருள் சுரந்தருள் தேவத்திரு உள்ளமே நிறைந்துமே மகிழ்ந்தருள் அன்னை மாமரி நமதன்னை மாமரி அன்பு திகழ் இன்ப சுகபதம் பணிவோம். அன்னை மாமரி நமதன்னை மாமரி அன்பு தீகள் இன்ப சுகபதம் பணிவோ. ஜீவர்கள் ஈடேறவே தன்மைந்தனே மன்றாடிடும் ஜீவர்கள் ஈடேறவே தன்மைந்தனே மன்றாடிடும் பாவிகளின் தஞ்சமே இப்பாரெல்லாம் கொண்டாடிடும் அன்னை மாமரி நமதன்னை மாமரி அன்பு தீகள் இன்ப சுகபதம் பணிவோ. அன்னை மாமரி நமதன்னை மாமரி அன்பு தீகள் இன்ப சுகபதம் பணிவோ. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தவக்காலம் மனமாற்றத்தின் காலம். மனிதா, நீ மனம் திரும்புவதற்கான காலம் இது தகுந்த காலம். ஆண்டவரனுடைய அருளை பெற்றுக்கொள்கிற காலம். ஒரு மனிதன் தன் வாழ்வில் எவற்றையெல்லாம் மாற்ற வேண்டும், எவற்றிலிருந்து அவன் மாறுபட்டவனாக வாழ வேண்டும் என்பதை இந்த தவக்காலம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. வாழ்க்கையில் பிரச்சனையே அதுதான். எதிலிருந்து மாறுவது, எதை விடுவது, எதை நாம் பெற்றுக்கொண்டு வாழ்வது என்கிற ஒரு பிரச்சனை நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. எந்த பழக்கத்திலிருந்து நாம் மாறினால் அது இறைவனுக்கு பிடிக்குமோ அதிலிருந்து மாறுவது சிறந்தது. பல்வேறு ஒருத்தல் முயற்சிகளை மேற்கொள்கின்ற காலம் இந்த தவக்காலம். ஒருத்தல் முயற்சிகளினால் நாம்
ஆண்டவரோடு மிக நெருக்கமாக மாறுவதற்கு, நம் சகோதர சகோதரிகளோடு நெருக்கமாய் வாழ்வதற்கு, நம் உள்ளத்தை மாற்றுவதற்கு இந்த காலங்கள் நம் ஒருத்தல் முயற்சிகள் பயனளிக்க வேண்டும் என்று நாம் வேண்டிக் கொள்வோம். இந்த திருப்பலியிலே சிறந்த விதத்தில் அன்னையின் மீது நம்பிக்கை வைத்து பல்வேறு கருத்துகளுக்காக ஜெபிக்கின்ற நாம் அனைவரும் அன்னையின் பரிந்துரை நமக்கு நிறைவாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு வேண்டிக் கொள்வோம். இந்த திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்பு கொடுப்பதற்கு தடையாக இருக்கிற குற்றங்கள், குறைகள், பாவங்களுக்காக மனவருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள், குற்றங்கள், குறைகள் அனைத்திலுமிருந்து நம்மை விடுவித்து நம்மை புனிதமான மனமாற்றம் மிகுந்த ஒரு வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, மக்களின் இறைப்பற்றை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். தவ முயற்சியால் தங்கள் உடலை அடக்கி ஆளும் அவர்கள் நற்செயலின் பயனால் தங்கள் மனதை புதுப்பித்து கொள்வார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நினிவே மக்கள் தங்கள் தீய வழிகளை விட்டு விலகினார்கள். இறைவாக்கினர் யோனா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. 2ஆம் முறையாக யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அவர், நீ புறப்பட்டு நினிவே மாநகருக்கு போய் நான் உன்னிடம் சொல்லும் செய்தியை அங்குள்ளோருக்கு அறிவி என்றார். அவ்வாறே யோனா புறப்பட்டு ஆண்டவரது கட்டளைப்படி நினிவேக்கு சென்றார். நினிவே ஒரு மாபெரும் நகர். அதை கடக்க 3 நாள் ஆகும். யோனா நகருக்குள் சென்று ஒரு நாள் முழுவதும் நடந்த பின் உரத்த குரலில், இன்னும் 40 நாளில் நினிவே அழிக்கப்படும் என்று அறிவித்தார். நினிவே நகரம் மக்கள் கடவுளின் செய்தியை நம்பி எல்லோரும் நோன்பிருக்க முடிவு செய்தார்கள். பெரியோர் சிறியோர் அனைவரும் சாக்கு உடை உடுத்தி கொண்டனர். இந்த செய்தி நினிவே அரசனுக்கு எட்டியது. அவன் தன் அரியணையை விட்டிறங்கி அரசு உடையை களைந்துவிட்டு சாக்கு உடையை உடுத்தி கொண்டு சாம்பல் மீது உட்கார்ந்தான். மேலும் அவன் ஓர் ஆணை பிறப்பித்து அது நினிவே முழுவதும் பறைசாற்றச் செய்தான். இதனால் அரசரும் அரசு அவையினரும் மக்கள் அனைவரும் அறிவிப்பதாவது, எந்த மனிதரும் உணவை சுவைத்து கூட பார்க்கக்கூடாது. ஆடு மாடு முதலிய விலங்குகளும்
தீனி தின்னவோ தண்ணீர் குடிக்கவோ கூடாது. மனிதரும் விலங்குகளும் சாக்கு உடை உடுத்தி கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் கடவுளை நோக்கி மன்றாட வேண்டும். தம் தீய வழிகளை தாம் செய்து வரும் கொடுஞ்செயல்களையும் விட்டொழிக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் கடவுள் ஒருவேளை தம் மனதை மாற்றிக்கொள்வார். அவரது கடுஞ்சினமும் தனியும், நமக்கு அழிவு வராது. கடவுள் அவர்களை செய்தது அனைத்தையும் பார்த்தார். அவர்கள் தீய வழிகளினின்று விலகியதை அவர் கண்டு தம் மனதை மாற்றிக்கொண்டார். தம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லியிருந்த தண்டனையை அனுப்பவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பதிலுரையாவது: நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பது இல்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பது இல்லை. நீர் அவமதிப்பது இல்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பது இல்லை. நீர் அவமதிப்பது இல்லை. கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்றுப் போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். பல்லவி. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பது இல்லை. நீர் அவமதிப்பது இல்லை. கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். பல்லவி. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பது இல்லை. நீர் அவமதிப்பது இல்லை. ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டங்கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. பல்லவி. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பது இல்லை. நீர் அவமதிப்பது இல்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பது இல்லை. நீர் அவமதிப்பது இல்லை. ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். இப்பொழுதாவது உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். ஏனெனில் நாம் அருள் நிறைந்தவர், இரக்கமிக்கவர் என்கிறார் ஆண்டவர். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் மக்கள் வந்து கூட கூட இயேசு கூறியது, இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா நினிவே மக்களுக்கு அடையாளமாய் இருந்தது போன்று மானிட மகனும் இத்தலைமுறையினருக்கு அடையாளமாய் இருப்பார். தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியிலிருந்து வந்தவர். ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு நொடியில் வாழ்க்கை மாறுகிறதோ இல்லையோ, ஒரு நொடியில் நாம் எடுக்கிற தீர்மானம் முடிவு நம் வாழ்க்கையில் பல மாற்றங்களை உருவாக்கும். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அடைக்கல் அன்னையின் அன்பு பிள்ளைகளே, தவக்காலத்தில் இருக்கிறோம். எல்லா ஒருத்தல் முயற்சிகள், பல்வேறு வகையான ஒருத்தல் முயற்சிகளை மேற்கொண்டு சோகத்தினுடைய நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறோம். சோகத்தை பிழிந்து முகத்திலே கொட்டி கொண்டிருக்கிற நிலை நிறைய இருக்கிறது. எல்லா இடங்களிலும் சோகத்தினுடைய அடையாளங்கள், பூசிக்கு வைக்கிற விளக்கு ஸ்டாண்டிலிருந்து, போடுற உடுப்பிலிருந்து, நாம் அணிவிக்கிற காவியிலிருந்து, வருகிற வாசகங்களிலிருந்து எல்லாமே சற்று சோகமான சூழ்நிலையாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் வெளிப்புறமாக இருக்கிற ஒரு அடையாளங்கள். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? இந்த தவக்காலத்தில் நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாக வேண்டும், எதை செய்தால் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும் என்பதுதான் நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஒருத்தர் ஒரு டயலாக் சொன்னார். ஆனால் அவர் சொன்ன டயலாக்கில் எனக்கு உடன்பாடு இல்லை. உடன்பாடு இல்லைன்னா அந்த சொன்ன விதத்தில் உடன்பாடு இல்லை. ஆனால் கருத்து ஒரு விதத்தில் உண்மையாக இருக்கிறது. என்னன்னா, கடவுள் என்னமோ தெரியல, அவர் என்னமோ இழிச்சவாயன்னு நினச்சிக்கிட்டு எல்லாரும் கடவுளை தான் மாற்றுறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். எல்லாரும் கடவுளுடைய மனசை மாற்றி பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு தான் எல்லா முயற்சிகளும் எடுக்கிறார்கள் அப்படின்னு சொன்னார். நாம் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் யோசிச்சு பாருங்க. தவ முயற்சிகள் எல்லாம் கடவுள் மனசை மாற்றுறதுக்காகத்தான் முயற்சி பண்ணுற மாதிரியே இருக்கு. ஆனால் என்ன சொல்லப்படுகிறது என்றால், கடவுளுடைய மனசை மாற்றுறதுக்கு பெருசாக நம்ம உழைக்க வேணாம், அது அவர் பார்த்துக்குவார். நாம் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் நம்முடைய மனசை மாற்றக்கூடியதாகத்தான் இருக்க வேண்டும். நம்முடைய மனசை நம்ம மாற்றினா கடவுள் தன்னுடைய மனதை மாற்றிக்கொள்வார். அதைத்தான் இன்றைய முதல் வாசகம் எடுத்து சொல்கிறது. யோனா இறைவாக்கினர், சிறிய இறைவாக்கினர்களே ஒருவர். அவர் நினிவே நகரத்திற்கு அனுப்பப்படுகிறார் என்று சொல்வதை விட கட்டாயப்படுத்தி திணிக்கப்படுகிறது அவருக்கு. முதலாவதாக கடவுள் வந்து செய்தி சொல்லுகிறார் யோனாவிடத்தில், நீ நினிவே நகருக்கு போய் நான் சொல்கிறத அங்கே சொல்லு. ஏன்னா அங்கு குற்றங்கள், குறைகள், பழிகள் எல்லாம் என் முன்னால் வந்து குவிகிறதுங்கிறார். என் முன்னால் வந்து குமியுது.
மனிதர்களுடைய குற்றங்களும் பழிகளும் அவர்களுடைய தீச்செயல்கள் எல்லாம் என் முன்னால் வந்து குமியுது, அதனால் நீ போய் அவங்கள்ட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி அவரை அனுப்புகிறார். ஆனால் இவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, மாறி போகிறாரு. அந்த நிகழ்வு நமக்கு தெரியும். மாறி போன உடனே திரும்பவும் 2வது முறை அவருக்கு அந்த அழைப்பு கொடுக்கப்படுகிறது. மீனின் வயிற்றிலிருந்து கைக்கு கொண்டு வந்து வெளியில் தள்ளினதுக்கு பிற்பாடு திரும்பவும் ஆண்டவர் சொல்கிறார், நீ போய் நான் சொல்லுகிற நினிவே நகரத்து மக்களுக்கு அறிவி என்று. அவர் அந்த நாளிலே ஒரு நாள் முழுவதும் நடந்து அங்கு அறிவிப்பு கொடுக்கிறார். கடவுள் முன்னிலையில் நீங்கள் மனமாறுங்கள், 40 நாட்களில் அழிவு வரப்போகிறது என்று சொல்லி. 40 நாட்களில் அழிவு வரப்போகிறது, நீங்கள் மனமாறுங்கள், இல்லை என்றால் அழிவை சந்தித்துக் கொள்ளுங்கள். இந்த செய்தி கிடைத்த உடனே அரசன் முதல் விலங்குகள் வரை அனைத்துமே மனமாறுவதை பார்க்கிறோம். அரசன் ஆணை பிறப்பிக்கிறான். என்ன ஆணை பிறப்பிக்கிறான் என்றால், தன்னையும் சேர்த்து எல்லா மக்களும் எல்லா விலங்குகளும் சாம்பல் பூசி கோணி உடுத்தி எல்லாரும் நோன்பு இருங்கள், ஏனென்றால் வர இருக்கிற தண்டனையிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று. இங்கே ஒரு விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். அரசன் சொன்னான், அரசனிலிருந்து மக்களிலிருந்து விலங்குகள் வரை அத்தனையும் கீழ்ப்படிந்தது, அத்தனையும் கீழ்ப்படிஞ்சது. அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டில் குடும்ப தலைவர் சொல்கிறார், மனைவி பிள்ளைகள் மற்றது எல்லாம் பேர பிள்ளைகள் எல்லாம் கரெக்டாக கேட்குமா? ஏன் என்ன பார்க்குறீங்க? கேட்குமான்னு கேட்குறேன். எங்கே கேட்குது அப்படின்னு பதில் சொல்கிறோம். அரசன் முதல் விலங்குகள் வரை அத்தனையும் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நோன்பு இருக்கிறது. விளைவு என்ன தெரியுமா? கடவுள் தன் மனதை மாற்றிக்கொண்டார். இவர்கள் எல்லா மக்களும் மாறினார்கள், தன் உள்ளத்தை மாற்றினார்கள். தமக்கு கிடைக்க போகிற தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்காக அவர்கள் எல்லாரும் மனமாறுகிறார்கள். இங்கு ஒரு விஷயம் மட்டும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன தண்டனை கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்படலை. உங்களுடைய தீச்செயல் கடவுள் முன் குவிகிறதுன்னு சொன்னார். நீ போய் 40 நாளில் நினிவே நகரம் அழியும் என்று சொன்னார். ஆனால் எப்படி அழிய போகிறது என்று சொல்லலை, எப்படிப்பட்ட தண்டனை கிடைக்க போகிறதுன்னு சொல்லலை. இதெல்லாம் மறைபொருளாகவே மறைவாகவே இருக்கிறது. இதெல்லாம் கேள்விப்பட்டும் அவர்கள் மாறினார்கள். பாருங்கள், உங்களுக்கு இப்படி தண்டனை தான் வரணும், இப்படிப்பட்ட அழிவு தான் வரணும் என்று சொல்லப்படலை. நீங்கள் மனம் மாறுங்கள் என்று சொல்லுதான் அழைப்பு படுகிறது. ஆக நமக்கு தெரியும் எதிலிருந்து நாம் மனம் மாற வேண்டும். ஒரு பாடல் கூட இருக்குது, மனம் மாற வேண்டும், மனமாற்றம் வேண்டும். எதிலிருந்து மனம் மாற வேண்டும், எதற்கு நோக்கி மனம் மாற வேண்டும், எதற்காக மனம் மாற வேண்டும் எப்படின்ற ஒரு பாட்டு இருக்கு. நாம் மனம் மாற வேண்டும். எதிலிருந்து மாறுவது? எதை நோக்கி நாம் மனம் மாறுவது? எதற்காக மனம் மாறுவது? ஆக இப்படி மனமாற்றம் என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பு. நாம் மனம் மாறினால் கடவுள் மனம் மாறுவார். நமக்கு கிடைக்கிற தண்டனையிலிருந்து, தீமையிலிருந்து, நமக்கு கிடைக்கிற அழிவிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். அதனால் முதல்ல கடவுளை மாற்றுறதெல்லாம் அப்புறம் யோசிக்கலாம். கடவுளை நாம் ஒன்றும் பெருசாக மாற்ற வேண்டியதில்லை. ஆண்டவரே, நான் இந்த நோன்பு இருப்பதனால் உன் மனசை மாற்றிக்கோ, அப்படி தப்பு. அது மாதிரி சொல்கிறது தப்பு. நான் இந்த நோன்பு இருந்து என் தீமையிலிருந்து நான் மனம் மாறுகிறேன் என்று நான் முடிவெடுத்து செயல்பட்டால் போதும். நான் இங்கேருந்து கால்நடையாக கோயிலுக்கு புனித யாத்திரை நடந்து போகிறேன், அதனால் கடவுளே நீங்கள் மனம் மாறணும் அப்படின்னு இல்லை. இதனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் மனம் மாறி வாழுகிறேன் என்று நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவது. இந்த தவக்காலம் என்பது கடவுளை மாற்றுகின்ற காலம் அல்ல, நம்மை நாம் மாற்றிக்கொள்ளுகின்ற காலம், நம்முடைய மனதை மாற்றிக்கொள்ளுகிற காலம், நம்முடைய வாழ்வை செப்பனிட்டுக் கொள்ளுகிற காலம். நம்முடைய வாழ்க்கையில் எது தேவையில்லை என்பதை உணர்ந்து தேவையில்லாதவற்றை நீக்கி வாழுகிற காலம் இந்த காலம். அதனால்தான் தகுந்த வேளையில் ஆண்டவன் நமக்கு இந்த தவக்காலத்தை கொடுத்து, இந்த தவக்காலத்தில் எவற்றையெல்லாம் நாம் மாற்ற முடியுமோ, எந்த பழக்கத்திலிருந்து நாம் மாற முடியுமோ, அப்படி நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ளுகிற காலம்.
ஆக அன்பு சகோதர சகோதரிகளே, நம் வாழ்க்கையில் நம்மை மாற்றிக்கொள்கின்ற காரியங்கள் எது எது யோசித்து பாருங்கள். இன்று நமக்கு நிறைய அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நிறைய காலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நிறைய வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தியில் 2 உதாரணங்கள் வாசிக்க கேட்டோம். ஒன்று, சாலமோனுடைய ஞானத்தை கேட்பதற்காக நீண்ட தொலைவிலிருந்து அரசி வந்து அவருடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டார். நினிவே நகர மக்களுடைய மாற்றத்திற்காக யோனா இறைவாக்கினர் அனுப்பப்பட்டார். அவர்கள் மனம் மாறினார்கள். இன்று நமக்கும் வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது. நிறைய பிரிவிலேஜ் இருக்கு, நமக்கு இறை வார்த்தை இருக்கிறது. இறை வார்த்தையை வாசித்து நாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். நம்முடைய திருப்பலி வழியாக நாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். இதை சொன்ன உடனே பட்டுன்னு எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. எங்க திருப்பலி தவக்காலத்தில் தான் பூசிக்கு போகணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. மாலை போட்ட அன்னையிலேருந்து தலை வச்சு படுக்காதவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திருப்பலி, நற்கருணை சந்திப்பு, அன்னையின் மீது கொண்டிருக்கிற பக்தி, ஜெபமால முயற்சி, இவையெல்லாம் அவை நமக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்புகள். இவற்றையெல்லாம் பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும், நம் வாழ்க்கையை மாற்றி அமைக்க வேண்டும். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, நம் வாழ்வு என்பது மாற்றப்பட வேண்டியது, கடவுளை மாற்றக்கூடியது அல்ல. ஒவ்வொரு முறையும் நம்முடைய வாழ்க்கையை படிப்படியாக மாற்றிக்கொண்டே இருந்தால் நிச்சயம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை கொடுப்பார். ஒருவேளை நம்முடைய குற்றங்கள் குறைகளுக்கு ஆண்டவர் நம்மை தண்டிக்கிறார் என்று அல்ல. அப்படியாக இருந்தால் கூட நம் வாழ்க்கை மாற்றத்தினால் ஆண்டவருடைய இரக்கத்தை அனுபவிக்க முடியும். கடைசியாக யோனா என்ன சொல்லி முடிப்பார் தெரியுமா? ஆண்டவரே, உம்மை பற்றி எனக்கு ரொம்ப தெரியும், எனக்கு முன்னாடியே தெரியும், அதனால தான் நான் தர்சுக்கு போகிறேன்னு சொன்னேன். நீங்கள் என்ன கூட நீங்கள் விட்டுருக்கீங்க. நீர் மனமாறக்கூடியவர் என்பது எனக்கு தெரியும், இரக்கமுள்ளவர் என்பது தெரியும், கனிவுள்ளவர் என்பது தெரியும், பொறுமையோடு இருப்பீர் என்பது தெரியும். நீங்கள் பொசுக்குன்னு மனசை மாற்றிக்குவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏனென்றால் இவர்களுடைய மனமாற்றத்தை கண்டு கடவுளும் தன்னுடைய மனதை மாற்றிக்கொண்ட பிற்பாடு யோனாவே கடவுள்கிட்டே சொன்னார், நீங்கள் இப்படி மனசை மாற்றிக்குவீங்க